கங்கா வீட்டுக்கு விஜயோட தாத்தா வந்திருக்காங்க. என்ன நடக்குது? அப்பளம் போட்டு விக்கிறவங்க, இது எப்ப ஆரம்பிச்சீங்க? இப்பதாங்க. இவ்வளவு போட்டு வச்சிருக்கீங்க, எனக்கு சாம்பிள் கொடுக்கவே இல்லையே. நர்மதா கிட்ட கொடுத்து விடலான்னு தான் நான் நினைச்சேன். ஆனா எல்லாரும் கோபமா இருக்கீங்களே, அதான் கொடுத்து விடலங்க. சும்மாதாம்மா கேட்டேன். ஒரே குடும்பத்துல கோபமெல்லாம் நிக்காது, சீக்கிரத்துல உடஞ்சு போயிரும். கங்காவோட அம்மா மன்னிப்பு கேக்குறாங்க. இன்னும் வேணான்னு விஜயோட தாத்தா சொல்றாரு. அம்மா, நாங்க பேசினது தப்புதான். நீங்க வீட்டை விட்டு போக வேணாம், இங்கேயே இருங்களே. எனக்கு தெரிஞ்சு சூப்பர் மார்க்கெட் எல்லாம் இருக்குமா, அவங்களே வந்து வாங்கிக்குவாங்க. இங்க வித்தா நல்லா சேல்ஸ் ஆகுமா. நல்லதுங்கன்னு சொல்றாங்க. அம்மா, இப்படி செஞ்சா எனக்கும் கொடுத்து விடுங்க. நல்ல அப்பளத்தை நானும் டேஸ்ட் பண்ணுவேன்ல. கொடுத்து விடுறேங்க, நான் வர்றேங்க. வாங்க. சுபதி கிட்ட ராகினி சொல்றாங்க, அஜய் வர்றான்ல, அவனுக்காண்டி டெசர்ட் பண்ணேன்ப்பா. என்ன ராகினி, உனக்கு சமைக்க தெரியுமா? சமைப்பேன்ப்பா. அப்பாவை ராகினி டேஸ்ட் பண்ண சொல்றாங்க. அப்பா வாந்தி எடுக்கிறாரு. அம்மா, இத ஒளிச்சு வச்சிரு, நடக்க போற கல்யாணத்தை நிறுத்திடாதம்மா. அன்பும் அஜயும் வந்திருக்காங்க. அஜய் ராகினிக்கு கிஃப்ட் கொடுக்கறாங்க. வீட்டுல எல்லாரும் சம்மதம்னு சொல்லிட்டாங்கன்னு அஜய் சொல்றாரு. காவேரி உங்களை பத்தி தப்பு தப்பா சொன்னான், அங்க கேட்கவே இல்லையே, உங்க மேலதான் தப்புன்னு நாங்க சொல்லிட்டோம்னு அஜய் சொல்றாரு. அன்பு சொல்றாரு, காவேரி முடியாதுன்னு சொல்லிட்டா, ஆனா விஜய் சரின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் ஆச்சரியம் பாருங்க. உங்க கல்யாணம் இவ்வளவு ஈஸியா முடியும்னு நான் எதிர்பார்க்கலங்க. நல்ல விஷயம் அப்படிதாங்க நடக்கும் அப்படின்னு பசுபதி சொல்றாரு. அஜயும் ராகினியும் கொஞ்ச நேரம் பேசிட்டு வர்றோம்னு கிளம்புறாங்க தனியா. பசுபதி கங்கா வீட்டுக்கு வர்றாரு. என்ன இவ்வளவு சின்ன வீட்டுல இருக்கீங்க? நம்ம உங்க பொண்ணு காவேரி சொல்லலையா, உங்க மக காவேரி மருமகளா போற வீட்டுலதான் என் மக ராகினி மருமகளா போறா. இப்பதாம்மா பேசி முடிச்சுட்டு வர்றேன். விஜய் தாம்மா என் பொண்ணுக்கும் அவர் தம்பிக்கும் பேசி முடிச்சது, நான் போய் கேட்டு பாருமா சொல்லிட்டு பசுபதி போயிடுறாரு. பாட்டி நடந்த விஷயம்லாம் கங்கா கிட்ட சொல்றாங்க. யமுனா அதை கேள்விப்பட்டு சந்தோஷமாயிடுறாங்க. நாளை சந்திப்போம் என்று.